தென்றல் வரும் வழியை பூக்கள் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபெக்ஸ்ட் தமிழ். இந்த வீடியோ தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ரேட் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஒரு எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வேணும். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் பட்டன் க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. இப்போ எதுக்கு பண்ண போகிறோம்னா நம்ம ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே, அந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ரோபோ ரெகுலர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைடில் 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்ஸோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபாண்ட் நம்ம ஆட் பண்ணணும். இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டையும் இந்த ஃபாண்ட்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே செலக்ட்னு இருக்குது பாருங்கள், கார்னர் ரைட் சைட் கார்னரில் மேலே இருக்கும் செலக்ட்னு செலக்ட் கொடுத்தீங்கன்னா அதில் இம்போர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ உங்கள் மொபைலில் பிக்சர் அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, எடிட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் அப்ளிகேஷன் இல்லாதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ப்ரீமியம் பர்சன் நான் ஃப்ரீயாக டெவலப் பண்ண கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே, உங்கள் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண உடனே உங்கள் பேக்ரவுண்ட் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கொடுத்தோடனே இப்போ நம்ம இமேஜுக்கு வந்து பார்டர் மாதிரி வைக்கணும். அவுட்லைன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சைடில் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா பார்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா பார்டர்னு, அந்த பார்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் வைக்கிற மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காம பார்க்க நல்லா, ரொம்ப ஓவராச்சு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஒரு 9 or 10 வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நான் என்னோடய இமேஜுக்கு வந்து ஒரு 9 வச்சுக்கிறேன் நான். உங்கள் இமேஜுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே டிக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் எஸ் பிஎன்ஜி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் எஸ் பிஎன்ஜின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டெப் 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்டோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க அலைட் மோஷன் அப்ளிகேஷனில். இப்போ இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, மேலே பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரைட் சைட் கார்னர் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், கண்டினியூ டு டைம் லைன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகே, கண்டினியூ டு டைம் லைன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் நீங்கள் ஜஸ்ட் இந்த கார்ட்டூன் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு பேர் உங்களோட இமேஜ் வைக்கணும். இப்போ நம்ம என்ன இமேஜ்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் இதில் ஆட் பண்ணாலே வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோ எடிட்டிங்கே முடிஞ்சிச்சு. இப்போ கீழே VO3 அப்படின்னு போட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் கீழே, அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் போட்டு இருக்கும் பார்த்தீங்களா பிஎன்ஜி பக்கத்தில் இமேஜ்னு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்க, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்ததில் இம்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங்கே முடிஞ்சுது. இப்போ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு இதில். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராக்கிங் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கும். அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா சிம்பிள் போட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் ஆயிரும். க்ரீன் கலர் ஆச்சுன்னா தான் கேமரா ட்ராக் வந்து எனேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே ப்ளே ஆகும் வீடியோ வந்து. இப்போ நம்ம எதுக்கு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறோன்னா நம்மளோட வீடியோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ நல்லா ப்ளே ஆகுதா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம கட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3வது ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பட்டன் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுனால லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜை வந்து பெருசோ சின்னதோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ரொம்ப பெருசாக ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க, கரெக்டாக உங்களுக்கு வீடியோக்கு சூட் ஆகாமல் வைங்க, அப்போ தான் பார்க்கலாம் வீடியோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும்.
ஓகே, இந்த வீடியோ இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் அதை எடிட் பண்ணிட்டோம். ஓகே ப்ரோ, இது மட்டும் தான் பண்ண முடியுமா? இந்த பேக்ரவுண்டில் கேர்ள் இமேஜ் சேஞ்ச் பண்ண முடியாதான்னு கேட்டால் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணோமோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே மேலே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஸ்வைப் பண்ணி வாங்க. இங்கே இருக்குது டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டெக்ஸ்ட்லாம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் டெக்ஸ்ட்டை. உங்களுக்கு இந்த கண்டென்ட் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்ச கண்டென்ட்டோ நீங்கள் எழுதிக்கலாம் அதில். நான் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து இந்த பாக்ஸ் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா மேலே, அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுறதுல இங்கே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காலேஜ் போய்ட்டு ஒழுங்காக வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். அது வேண்டாம் அப்படின்னா நீங்களே வேறு ஏதாவது கண்டென்ட் நீங்கள் போட்டுக்கலாம் அதில். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு எடிட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எடிட்டிங் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எடிட்டிங் கண்டென்ட் see you.